தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சிக்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்து 110 தொகுதிகள் வரை முன்னிலை பெற்று கூடியும் குறைந்தும் காட்சியளித்த தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி விஜய் கட்சி தனிப்பெரும் கட்சியாக இருப்பதால் அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் ஓரிரு நாட்களில் அழைப்பு விடுப்பார். பின்னர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க குறிப்பிட்ட கால அவகாசம் அளிக்கப்படும். அதற்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மேலும் சில எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் என்பதால் அவர் எந்த கட்சியின் ஆதரவை கோருவார் என்பதே தற்போதைய பிரதான கேள்வியாக உருவெடுத்துள்ளது. இதனிடையே மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் சாதனையை விஜய் முறியடித்துள்ளார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட எம்ஜிஆரின் அதிமுக 33.52% வாக்குகளை பெற்று சாதனை படைத்தது. இந்த சாதனையை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முறியடித்துள்ளது. தவேக 34.92% வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளது.